அப்படி ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்குதுங்க நமக்கு. இருக்கு ஜெயக்குமார் பாண்டியன் சொல்லிட்டு. பாண்டியன்றது ஒரு அழகான தமிழ் பேர் தாங்க. அதாவது நம்ம கன்னியாகுமரியில் வந்து எல்லாரும் சன்ரைஸ் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி பூஜ் கலிஃபாவில் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. லைவாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சரி இதில் வந்து அந்த கிளாஸ் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம மாட்டி நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் வந்து வேகமாக வந்து போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துக்குமரன். நம்மளோட துபாய் மற்றும் அபுதாபி 12 நாள் பயணத்துல இன்னைக்கு வந்து நம்ம 3வது நாள் இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, காலையில இப்ப 4:30 மணி ஆகுது. 5 மணிக்கு நமக்கு பூஜ் கலிஃபால டிக்கெட்டு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா சன்ரைஸ் வியூன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து நம்ம சன்ரைஸ் சூரியனை உதயமாவதை பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் எடுக்க போறது இல்லை, ஏன்னா 4:30 மணின்றதுனால கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால டாக்ஸி எடுக்க போறோம். டாக்ஸி எடுத்துட்டு பூஜ் கலிஃபாவுக்குள்ளார டாக்ஸில போனா எப்படி இருக்குன்றத நம்ம காட்ட போறோம். அதிகாலையில் பூஜ் கலிஃபா பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். நம்ம பூஜ் கலிஃபாவுக்கு நேராக போயிட முடியாது. துபாய் மால் வழியாக தான் போக முடியும். இப்போ நான் துபாய் மாலுக்கு கீழே இருக்க பார்க்கிங்கில் போயிட்டு லிஃப்ட் பிடிச்சி மேலே பூஜ் கலிஃபா டாப்புக்கு 124வது மாடிக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்க போகிறேங்க. இப்போ நான் வந்து டாக்ஸி வழியாக தான் வந்து துபாய் மாலுக்கு கீழே போக முடியும். நம்ம டாக்ஸி எடுத்துட்டோம். டாக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 5.5 திராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்படி டாக்ஸியில் நம்ம போயிட்டுருக்கோம். துபாயில் எனக்கு இன்றைக்கி வந்து 3வது நாளுங்க. முதல் 2 நாள் வந்து நான் டாக்ஸி எடுக்கல. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். துபாயில் வந்து நிறைய இடம் அழகாக சுற்றி பார்க்கணுன்னா நம்ம டாக்ஸியில் போனால் தான் சுற்றி பார்க்க முடியும்னு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில இடம் தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியும். இவர் நேபாள் நாட்டை சேர்ந்த டிரைவருங்க. நம்மக்கிட்ட நல்லா அழகாக பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நல்ல மனுஷங்க. போகிற வழியில் எனக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தார் எந்தெந்த இதுன்னு சொல்லிட்டு. துபாயை நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. லைட்டெல்லாம் போட்டு அது ஒரு 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 மாய உலகம்னே நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. துபாய் மாலுக்குள்ளார போனோம்னா நமக்கு 3 பார்க்கிங் இருக்குங்க. அது வழியாக தான் நம்ம போ முடியும். பேஷன் அவென்யூ பார்க்கிங் ஒன்று, அடுத்தது கிராண்ட் கார் பார்க்கிங் P1, சினிமா பார்க்கிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஷன் அவென்யூ பார்க் வழியாக தான் இப்போ வந்து நம்ம கார் உள்ளார போகுது. நம்ம காரை வந்து செக் பண்ணிட்டு தாங்க உள்ளார விடுறாங்க. இப்போ தெரியுதாங்க சாலிக்கு டோல்கேட் மாதிரி இந்த போர்டு அப்படியே காசு பிடிச்சிரும் உள்ளுக்குள்ள போகும்போது. புர்ஜ் கலீஃபா வியூயிங் பாருங்க கேட்குறாங்க. நம்மளை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது வந்து துபாய் மால் பார்க்கிங்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிற பாருங்க துபாய் மால் பார்க்கிங். நம்ம போகிறோம் விஐபி பார்க்கிங்கில் நின்றுச்சு. நமக்கு இங்கே 20 கிராம்ஸ் வந்துருக்கு. நான் வந்த டாக்ஸி போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து 20 திராம்ஸ் கிட்ட தான் வாங்கினாங்க. இதுதாங்க நம்பவே மாட்டீங்க, துபாய் மால்குள்ளார இருக்க பார்க்கிங்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்க மாதிரி தெரியும். இந்த பார்க்கிங் வந்து பகலில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் காட்டணுன்றதுனால தான் நான் மார்னிங் வந்திருக்கேன். இப்போ மார்னிங் வந்து எனக்கு 4:45 கிட்ட ஆகுது. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நான் வந்து அந்த டாப்புக்கு போயிடுவேன். இங்கே பாருங்கள், இந்த பச்சை கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா, இதுதான் இப்படிலாம் எரிஞ்சா இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குன்னு அர்த்தங்க. நானும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. இது பாருங்க, இந்த ஒரு பச்சை கலரில் எரியுது பார்த்தீங்களா, அப்படிலாம் எரிஞ்சா இங்கே வந்து பார்க்கிங் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே நான் பச்சை கலரில் தான் எரியுது. முக்கியமான விஷயங்க, முக்கியமான விஷயங்க, மார்னிங்கு அந்த டாக்ஸி ஏறும்போது போலீஸ் இருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், டாக்ஸி எதிர் சைடில் இருந்தது. டாக்ஸின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு தாண்டிட்டேன். உடனே அங்கேருந்து டிரைவர் அந்த போலீஸை பார்த்துட்டு சாரி அப்படின்னு வந்து சொன்னார். அப்புறம் தான் வந்து சரி, அந்த போலீஸும் என்னை எதுவுமே கண்டுக்கல. இதே நான் பகல் டைமில் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபைன் விழுந்திருக்குங்க. அதான் சொன்னார் டிரைவரு, இந்த மாதிரி வராதீங்க, எதிரிலே போலீஸ் இருக்காங்கன்னா. வெறி ரோடு காலையிலன்னு சொல்லிட்டு தாண்டிட்டேங்க. இப்போ மேலே போயிட்டு நம்ம எப்படி பூஜ் கலிஃபா இருக்குன்றதை பார்ப்போம். இது துபாய் மாலில் இருக்க பார்க்கிங்க. இங்கே P1, P2ன்னு 2 இடம் இருக்குது. கிட்டத்தட்ட 3000 கார் கிட்ட நம்ம நிறுத்தலாம். நம்ம ஒரு காரை நிறுத்தி வச்சோன்னா அதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும். நம்ம மேலே போயிட்டா கூட நம்மளோட கார் நம்பரை தட்டினோன்னா நம்ம கார் எங்கே நிற்குன்றதை காட்டலாங்க. அவ்வளோ தொழில்நுட்பம் இந்த பார்க்கிங்கில் இருக்குங்க.
எனக்கு எந்த லிஃப்ட்ல போறதுன்னு தெரியல. என் எதிர்ல ஒரு லிஃப்ட் இருக்கு. அதுல போய் பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு. காலையில மணி 4:45ன்றனால யாருமே இந்த லிஃப்ட்ல இல்ல. பார்க்கிங் லிஃப்ட்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நான் பாருங்க பூர்ஜ் கலிஃபா லிஃப்ட்ல யாருமே இல்லாம தனியா போய் நான் தொட போறேன். எனக்குமே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தான். கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்க யாராவது இருக்காங்களான்றத பார்ப்போம். வந்துட்டேங்களா? இப்ப இதுலயே வந்து 1, 2 கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த மட்டும் தான் அசஸ் பண்றதுக்கு நமக்கு இருக்கு. மத்தபடி வேற எங்கேயுமே போ முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுல இருந்து. கிரவுண்ட் வந்துருச்சுங்க. கிரவுண்ட்ல போயிட்டு நான் உள்ளுக்குள்ள அங்க யார் இருக்காங்கன்னு பார்க்குறேங்க. இது இப்ப வேற எலிவேட்டர் எடுத்து வெளியில போக சொல்லியிருக்காங்க நம்மள. நான் திறந்துட்டு சொல்றேங்க என்னன்ட்டு. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த எல்ஜி இது வந்து அழுத்த சொல்லியிருக்காங்க. அழுத்திட்டு வெளியில வந்துடணுமா. வெளியில வந்துட்டு டாப் வேற வழியில தான் வரணுமா. இங்க பல வழி இருக்குதுங்க. எனக்கே வந்து குழம்புது. பதட்டம்லாம் கிடையாது. யாருமே கிடையாது. அதனால வந்து என்ன எப்படி கேட்குறதுன்னு தெரியல. திருப்பி நான் வந்து பார்க்கிங் வந்திருக்கேன். இது எந்த பார்க்கிங்ன்னு தெரியல. அவர் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த டாப் போட்டிருக்குன்ட்டு. இந்த வழி தான் எனக்கு வந்த மாரி எனக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. பார்ப்போம். இதுல வந்து இல்லங்க. ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா? கரெக்ட்டு. ஏரோ மார்க் இந்த வழி தான் போட்டிருக்கு. ஏரோ மார்க் இந்த வழி தான். அ இந்த வழி தான் நான் வந்த மாரி தோணுது. சரிங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு நான் ஒண்ணு வந்து சொல்றேங்க. என்னன்ட்டு. ஏன்னா, வீடியோலாம் காலையில எடுக்கிறத பார்த்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தாங்க. நான் கட் பண்ணிடுறேன். கரெக்ட்டாங்க. மணி வந்து 5 ஆவுது. 5 ஆகல. 4:52 ஆகுது. இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல. நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு நெனச்சேன். ஒரு 4, 5 பேர் இருக்காங்கங்க. ஆனா இவங்கலாம் வந்து டாப்க்கு வராங்களான்னு தெரியல. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு இப்படி தாங்க இருக்கு பூர்ஜ் கலிஃபா. இவங்கலாம் வந்து ஒர்க் பண்றாங்க. ரெனோவேஷன் வர வழியில வந்து நான் ரெனோவேஷன் ஒர்க்லாம் பார்த்தேன். காலையில நைட்லயே வந்து அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிச்சுருவாங்க பொழுது. மால் வந்து ஆக்டிவா ஒரு 10:00 மேல தாங்க வந்து ஓப்பன் ஆகும். நல்லா அழகா இருக்குங்க. இப்போ ஒரு குரூப் வந்துட்டாங்க. ஒரு பெரிய குரூப் வந்துட்டாங்க. அந்த செக்யூரிட்டிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி தான் கேட்டாரு. ஸோ இயர்லி யூ கேம் அப்படின்னாரு. நான் நினச்சேன் மனசுக்குள்ள, எங்கள் ஊர்லாம் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் போய் க்யூவில் நின்றுவோம். இதெல்லாம் பூஜ் கலிஃபா பார்க்கணுன்னா சொன்ன டைமோட நாங்கள் முன்னாடி தான்ப்பா வருவோன்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அவர்கிட்ட. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் போல இருக்கு. செம்ம இங்கிலீஷ் பேசுகிறாரு. நல்லா அழகாக நீட்டாக கைட் பண்ணுறாங்கங்க. காலையில் வருங்க 5 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து இந்த எல்ஜி ஃப்ளோர் வந்து எனக்கு சரியா தெரியலங்க. நான் ஒரு வாட்டி கன்ஃபார்மா என்னென்ன இதில வந்து என்னென்ன ஃப்ளோர்ல என்ன இருக்குன்றத நான் பின்னாடி சொல்றேன். நம்ம பூர்ஜ் கலிஃபாவே பல வீடியோ போட போறோம். இப்போ வந்து பூர்ஜ் கலிஃபாக்குள்ள டாப் போறது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க அக்வேரியம் காட்டுறது, அப்புறம் வந்து ஃபுட்டு, ஃபேஷன் அவென்யூ, சைனா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பிரிச்சு தான் பண்ண போறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டன் ஷோ பார்க்கறது. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஒரே தடவ காட்டுனா உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். 5 மணிக்கு பூர்ஜ் கலிஃபாவுக்குள்ளார வர்றதுக்காக நான் துபாய் மால்க்குள்ளார வந்திருக்கேங்க. இது வந்து துபாய் மால். துபாய் மால் உள்ளார வந்தா தான் பூர்ஜ் கலிஃபாவுக்கு முடியும். பப்ளிக் அது வழி தான் அலவுடு. என்ன டாக்ஸில வரும்போதே அவரு சுத்திட்டு வரும்போதே நெறைய வழி காட்டுனாரு. அது வந்து இங்க இருக்க ரெசிடென்ட் பூர்ஜ் கலிஃபால தங்கியும் இருக்காங்க. அப்புறம் ஹோட்டல் இருக்கு. அவங்களுக்கு தான் வந்து அந்த வழியில அக்சஸ் உண்டு. கரெக்ட்டா மணி வந்து 4:59 அந்த கவுண்டர் அப்படியே ஓப்பன் ஆகுது பாருங்க. 5 மணிக்கெல்லாம் அந்த கவுண்டர் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் முன்னாடியே ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்துட்டேன். என்னோட டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு கவுண்டர்ல காட்டுனேன். அப்ப இந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்காதீங்கன்னாங்க. அப்புறம் நம்ம என்னென்ன பொருள் வச்சிருக்கோன்றத ஸ்கேன் பண்ணி எல்லாமே உள்ளார செக் பண்ணி தாங்க அனுப்புனாங்க. இப்ப என் எதிர தெரியுது வந்து ஒரு மாடலுங்க. பகல்ல வந்தேன்னா, இங்க அழகா லைட் எரியும். இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு கனடா பெர்சன் தான் வந்து இத வந்து டிசைன் பண்ணியிருந்தாருங்க. இப்ப நம்ம நடந்து போம்போது துபாயோட வரலாறு எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல அந்த மீன்பிடி தொழில், முத்து குளித்தல்லாம் செஞ்சாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் போஸ்டரா வச்சிருந்தாங்க. அப்படியே நான் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருந்தேங்க. நல்லா இருந்ததுங்க லைட் வெளிச்சத்தில. அப்படியே நமக்கு வந்து ஒரு எலிவேட்டர் வந்தது. இந்த எலிவேட்டர்லேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் நம்ப. இப்போ ஒரு எலிவேட்டர்ல ஏறி நம்ம போயிட்டுருக்கும்போது நெறைய மானிட்டர் இருக்குங்க. இந்த பூர்ஜ் கலிஃபா எந்தெந்த வருஷத்தில எப்படி கட்டுனாங்கன்றத காட்டுறாங்க. 2004ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க பாருங்க.
இப்போ உங்களுக்கு தெரியுதா பைலுங்க. இது 50 மீட்டர் விட்டம். இத பார்த்துக்குங்க அப்படியே. 2004லேருந்து 2005 வரைக்கும் நமக்கு அந்த பேஸ்மெண்ட்டே அமைச்சிருக்காங்கங்க. ஸ்ட்ராங்கா பண்ணணுன்றதுனால 2 வருஷம் பேஸ்மெண்ட்டே கட்டியிருக்காங்க. நெறைய ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஆஃப் ஆயிருக்குங்க. இதில வந்து எந்தெந்த வருஷன்றத காட்டியிருப்பாங்க. இப்ப தெரியுது பார்த்தீங்களா? இது ஒய் வடிவம். இப்ப காத்து போகுது பாருங்க. அப்படியே காத்து விலகி போயிடுது பாருங்க. இந்த ஒய் வடிவம் வந்து நல்லா காத்த வந்து கிழிச்சிட்டு போற மாரி இருக்கு. இதாங்க நான் சொன்ன பைல் ஃபவுண்டேஷனு. 192 பைல் இருக்கும். சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு பாருங்களா? இது 50 மீட்டர் அளவுக்கு பெருசுங்க. இது ஃபுல்லா கம்பி வச்சு, கான்கிரீட்ட வச்சு பைல் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ராஃப்ட் ஃபவுண்டேஷனும் இதில இருக்குங்க. அதனால தான் வந்து பேஸ்மெண்ட்டே 2 வருஷம் போட்டாங்க. இது பாருங்க. எந்தெந்த வருஷத்தில எவ்வளோ எவ்வளோ உயரம் போச்சுன்றது இந்த மானிட்டர்ல தெரியுது. நைட் டைம்ன்றதுனால நெறைய மானிட்டர ஆஃப் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்ப காலையில 5 மணிக்கு தான் எல்லா மானிட்டரு, எல்லா லைட்டுமே ஆன் பண்ணிட்டுருக்காங்க. நான் துபாய் மால்குள்ளார அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். பாருங்க இந்த கண்ணாடியுமே அழகா இருக்கு. இத தாண்டி நம்ம போகும்போது, என் எதிர அந்த லிஃப்ட் தெரியுதுங்க. இப்ப நீங்க பார்க்கறது தான் உலகத்திலேயே வேகமான லிஃப்ட்டு. ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் போயிடும். நான் போக வேண்டிய 124வது மாடிய 1 நிமிஷத்தில என்ன கொண்டுட்டு போயிடுங்க. நான் ஃபுல் வீடியோ உங்களுக்காக அந்த லிஃப்ட்டுக்குள்ளார போய் நான் எடுக்கிறேன். Morning everyone, the elevator takes us to the observation decking 1 minute. Enjoy the view. உள்ளுக்குள்ள வந்த உடனே ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நல்லா அட்மிஷன் போட்டாங்க. சூப்பராக இருக்குது இந்த அட்மிஷனு. 2வது மணி போது 3, 4, 6 சாங்ஸ் வந்து அப்படி ஒரு தேட்டர் எஃபெக்ட் கொடுக்குதுங்க நமக்கு. Wow, wow, wow. எனக்கு ஃபுல்லுமே வந்து செம்ம அழகாக இருக்குதுங்க. 48 போயிடுச்சு. 50 என் காது வந்து அடைக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸிக்யூட்டி மூணுங்கிறாங்க. அதோட மீட்ரு எவ்வளோ மீட்டர்ல நம்ம போயிட்டு இருக்கோம்? 28, 80, 75 ஒரு செகண்டுக்கு போயிட்டு இருக்குங்க. வார்த்தையே இல்லைங்க. செம்மையா இருக்குதுங்க. அப்படியே ரியல் எபிலிட்டிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டிவி கூட தோத்துரும். அந்த அளவுக்கு கிளியாரிட்டியாக இருக்கு. 119 போது லைட்டாக எனக்கு காதடிக்கிற மாதிரி இருக்கு. எச்சக்குட்டி முடுங்குற 124 வந்துடுச்சுங்க. நம்ம 124க்கு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து வெல்கம் பண்ணிட்டாரு. ஒரு சுவாரஸ்யமான தகவல். 124வது மாடியில இப்போ கரெக்டாக வந்து மணி ஒரு 5:20 இருக்கும். என்னை தவிர யாருமே கிடையாது. தனிமையில் பூஜ் கலீஃபா வியூவை என்ஜாய் பண்ணும் முத்து விளாகர் முத்து அப்படி கூட எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த இடத்துல எண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க. பாருங்க, கம்மியாக தான் இருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. நான் வந்து எவ்வளோ வந்து ரிலாக்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. யாருமே கிடையாது. இது வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு 148 மேலே இருக்குது. அதில் வந்து ஒரு ரேட்டு அங்கே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 152 அது வந்து லாஞ்ச் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி ரேட்டு. இதுதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஸ்டிப்ஸு. இங்கேருந்து தான் அந்த லேசர் ஷோஸ் எல்லாமே வந்து நடக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வெளியில் இருக்கிற ஷோ நடக்கிறது தெரியாதுங்க. வாவ்! எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. உண்மையிலே சொல்ல வார்த்தையே இல்லை. கேமராவில் வந்து கொஞ்சம் அளவுக்கு தான் தெரியும். கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் லைட்டிங்ஸாக தாங்க இருக்குது. பில்டிங்கு எல்லாம் ஹைட்டான பில்டிங்கு, ஸ்கைப்பர்ஸ் தான் இருக்குது. அது வந்து எப்படி வந்து லைட்டில் ஜொலிச்சிட்டு இருக்கு பாருங்கள். அதாவது இதில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. 121, 123 இது 2க்கு போகிறது ஒன்று இருக்குது. அதாவது காலையில் 5 மணி, அப்புறம் வந்து பகலில் வந்து போகிறது, அப்புறம் வந்து ஈவினிங்கில் வந்து சன் செட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைம் போவோம். அதுக்கு ஒரு தனி ரேட்டு. அதுக்கு மேலே லாஞ்ச் இருக்குது. அதுக்கு மேலேயும் இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு எந்தெந்த ஃப்ளோரில் எவ்வளோ ரேட்டுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ அப்படியே அழகாக நான் ஒரு வியூ எடுத்துகிட்டு வரேங்க. ஏன்னா கூட்டம் வந்துடுறதுக்குள்ளார நான் எல்லாத்தையும் காட்டிடுறேங்க உங்களுக்கு. பாருங்க, மேலே ஒரு ஃப்ளைட் பறகுது. சவுண்ட் நல்லா கேட்குதுங்க.
இதோ தெரியுது பார்த்தீங்களா, எம்ஆர்னு எழுதியிருக்கு பாருங்க. அந்த நிறுவனம் தான் இந்த இது எல்லாமே கட்டினது. பூஜ் கலிஃபா வந்து கட்டினது. ஷேக் ஷயத் ரோடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சன்ரைஸ் பார்க்கறதுக்காக நான் ரூ. 3559 வந்து பே பண்ணியிருந்தேங்க. இது ஆன்லைனே நான் பே பண்ணிட்டேன் இந்தியாவில இருக்கும்போதே. சரி, எந்தெந்த இடத்துலேருந்துலாம் நம்ம வந்து பூஜ் கலிஃபா வியூ பார்க்கலான்னா, 154 அதாங்க டாப்பு. அங்கே லாட்ஜ் இருக்கும், அங்கேயும் பார்க்கலாம். அடுத்து 152, 153 அங்கேருந்தும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 148ல ஒரு அப்சர்வேட்டரி டெக் இருக்குது, அங்கேருந்தும் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது 125, 124வதுங்க. இது வந்து சிம்பிளானது. இதே மாதிரி சன்ரைஸ், டே டைம், சன்செட் இந்த மாதிரி வித்தியாசமான டைமில் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து ஒரு டைம்க்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஒரு கம்பெனி ஆஃபர் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி டிஃபர் ஆகும். நம்ம நெட்டில் பார்த்து தாங்க இது வந்து தெரிஞ்சுக்கணும் கரெக்டான ப்ரைஸு. இப்போ நம்ம பார்க்குறது துபாய் மால். இதுக்குள்ளார இருந்தால் நான் இதுக்குள்ளார இருந்தால் நடந்து அப்படியே வந்தேன். இப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதான் வந்து ஃபவுண்டெயினு. இது ஃபுல்லாக எம்ஆரோட இடம் தாங்க. எதில் போகிறதா ஷேக் ஷயத் ரோடு. எவ்வளோ அளவு பாருங்கள் மின்சாரத்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் தாங்க துபாயை வந்து இவ்வளோ அழகாக்கிறதுக்கு காரணமே வந்து லைட் தான். இப்போ அவங்க கிட்ட நிறைய ஆயில் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க அபுதாபி கிட்டேருந்து வாங்கிட போகிறாங்க. ஏன்னா அபுதாபி தான் வந்து இங்கே இருக்கிற யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேயே வந்து ஆயில் ரிச் கண்ட்ரிங்க. அடுத்து தாங்க துபாய். துபாயிலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு தான் வந்து ஆயில் இருக்குது. பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் துபாய் மால். இந்த வழியாக தான் நான் வந்தேன் துபாய் மாலில். இந்த வழியாக உள்ளுக்குள்ளே வந்து அப்புறம் கனெக்ட் ஆகி வந்தது. இங்கே ஒரு எம்ஆர் நிறுவனத்தோட நேம் எல்லா இடத்துலையும் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லுமே எம்ஆரோடது தாங்க. இவர் வந்து காலையில் க்ளீனிங்க்கு செக் பண்ணுறாருங்க. அந்த இடத்த இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு, க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. இந்த இடத்துல இப்போ நான் மட்டும்தாங்க இருக்கேன். அதாவது இது வந்து 124வது மாடி. இதுக்கு மேலே நம்ம வந்து போனோம்னா 125 ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம 360 டிகிரி ஃபுல்லுமே சுற்றி வருவோம். ஆனால் அங்கே வந்து எல்லாம் கிளாஸஸ் இருக்கும் பாருங்க, ரெட் கலரில் இருக்குது. இந்த எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் தாங்க வெளியில் அவுட்ரு தான் ப்ரொஜெக்ட் ஆகுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் லைட்லாம் தெரியாது. கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து நடந்து வந்தோம். 124வது மாடியில் இப்போ தாங்க கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து அழகான ஸ்வேனர்லாம் வந்து விற்கும். நம்ம இந்த சின்ன சின்ன கீ செயினு அது எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே. ஆனால் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த ஸ்வேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. கடையை இப்போ தான் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுறாங்க அவங்க கம்ப்யூட்டரில். அந்த அம்மா மடித்து வைக்கிறாங்க எல்லா திங்ஸுமே, ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே இந்த 124வது மாடியில் ஒரு கேஃபிட்டீரியாவும் இருக்குதுங்க. நம்ம அந்த கேஃபிட்டீரியாவில் வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே ரேட்டாக இருக்குங்க ரொம்ப. அப்படியே உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கேன் நான். ஒரு சுற்று வந்துட்டேங்க. இந்த கேஃபிட்டீரியா தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 29 ஏடி வருது, கிட்டத்தட்ட 20 ஏடி வருது, கிட்டத்தட்ட 500 ரூபா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா கிட்ட வருங்க இந்த இது எல்லாமே. இதுவுமே இந்த ரேட் அதிகங்க. இப்போ 124லேருந்து நான் வந்து 125, 125 அந்த ஃப்ளோருக்கு வந்து போகிறேன். அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவும் போயிடலாம். ஸ்டெப்ஸ்லாம் வந்து கலக்கலாக இருக்குது லைட்டுங்க. இந்த லைட்டிங்லாம் உங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. வீடியோவில் எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, குவாலிட்டியாக இருக்குங்க. நூற்றி 125 டாப்புக்கு வந்துட்டேங்க நான். இந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி உங்களுக்கு நமக்கு சூப்பராக இருக்குங்க. லைட்டிங்கு அழகாக இருக்குது.
நம்ம என்னமோ ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளார அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது. உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு நான் சுற்றி வரேன் பாருங்க. 365 டிகிரி அப்படியே நான் சுற்றி வரேன் பாருங்க, ரவுண்டு. நூற்றி 24 தாங்க, அந்த இதில் தான் அழகாக தெரியுது. இதில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த மிரர்லேருந்து. பின்னாடி ஆப்ஜெக்ட் நமக்கு இருக்கிறதுனால, அதாவது இந்த செவுரு இருக்கிறதுனால அப்படியே லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருக்கேன். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கிறது 125வது மாடிங்க. இது 456 மீட்டர் ஹைட்டு. மேலே தெரியுது பார்த்தீங்களா, சீலிங்கில் அரேபிக் ஆர்ட் ஒர்க் வச்சு லைட்டிங் கொடுத்து சூப்பராக இருக்குங்க. இந்த கடையை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. எல்லா திங்ஸும் எடுத்துன்னு போயிட்டு இவர் அரேஞ்ச் பண்ணுறாரு வருங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த திங்ஸே அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க, யாருக்குமே தெரியாமல். இந்த சுவைநீர்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வாங்கிக்கலாம். இது என்னன்னு தெரியல, நம்பர் பிளேட்டு. இங்கே பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் பிளேட் வந்து துபாயில் 5 டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகுங்க. நம்ம சிங்கிள் நம்பர் வாங்கிறதா இருந்தால் அதிக ரேட் ஆகுங்க. இது என்னன்னு தெரிலங்க, BK828. யாராவது தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. எனக்கு இது தெரியல சரியா என்னன்ட்டு. இப்போ ப்ளூ கலர்லேருந்து ரெட் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னமோ இது பப்பு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்த லைட்டிங்க்கும் காலையில் பார்க்குறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு 4-5 பேர் தான் அப்பப்போ வராங்க உள்ளுக்குள்ளே, கம்மியாக தான் இருக்காங்க. அதுவும் ஃபாரினர்ஸ் தான். அவங்க தான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க. இங்கே ஃபுல்லாக ரெட் கலர். 125வது மாடியில் நான் 360 அப்படின்னா ஃபுல்லுமே நான் வந்து பூஜ் கலிஃபாவை உள்ளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கேன். கலரில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம நாட்டுக்காரங்க யாருமே இல்லைங்க, எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி காலையிலேயே வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. கைவிட்டு எண்ணிடலாம், ஒரு 20லேருந்து 30 பேர் தாங்க இங்கே இருப்பாங்களே மார்னிங் 5 o'clock. நான் 360 டிகிரி அப்படி சுற்றி வந்துட்டேங்க. ஃபுல்லுமே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. வந்துட்டேன். இங்கே பாருங்க, அப்படியே எல்இடியில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நான் நடந்து போகலான்னு நினைக்கிறேன், தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ ஷலே வாக் சார், ஷலே. ஓகே நான் கேட்டுக்கிட்டேங்க. வாக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மேபி பட்டுன்னு வந்து கீழே காட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே நான் பிடிச்சிக்கிட்டே நடக்கிறேங்க. சத்தம் வருதுங்க. நான் வந்து இந்த கம்பியை பிடிச்சிக்கிற மாதிரிங்க. இந்த கம்பியில் கை வச்சுக்கிட்டே நடக்கிறேன். ஏன்னா திடீர்னு வந்து டக்குன்னு கிரவுண்டை காட்டிடுவாங்க. சவுண்டு வருது, எனக்கு பயமாக இருக்குது. ஃபுல்லும் நடப்பேனான்னு தெரில. நான் இதுவே போயிட்டேன், பேர் என்னது, ஸ்கை டைவே போயிட்டேன். இது எனக்கு பயமாக இருக்குது. நடந்து வந்துட்டேன். உடையிற மாதிரி பாருங்க, நம்ம நடந்துகிட்டே இருக்க மாதிரி உடையிற மாதிரி வருது அந்த சவுண்டு. நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. இது வந்து அனிமேஷன் தான், இருந்தாலும் வந்து அந்த ஒரு பயம் இருக்குங்க நமக்கு. இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, த லான்ச். இது வந்து லெவல் 124, 153, 152 எலிவேட் டு த வேர்ல்டு ஹையஸ்ட் லான்ச் வித் அவுட்டோர் டெரஸ்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபா கிட்ட ஆகும். நான் தோராயமாக சொல்கிறேன். இதோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போனதும் வந்து சொல்கிறேங்க. வந்து பாருங்க, இதுலேயே வந்து அப்கிரேட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அட் டாப் 148க்கும் நம்ம இங்கே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 153, 152, 154க்கும் நம்ம வந்து இங்கே அப்கிரேட் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், மிஷன் 828 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். நான் உங்களை கேட்டேன் பார்த்தீங்களா, BK828னா என்னன்னு சொல்லிட்டு.
அப்புறம் தான் எனக்கே இதுவாக இருந்தது. என்னடா இருக்கும்? என்னடா இருக்கும்? எனக்கு ஒரு தகவல் தெரியலன்னா, நான் வந்து அத தேடிக்கிட்டே இருப்பேங்க. எனக்கு தகவல்கள வந்து இன்ஃபர்மேஷன படிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இந்த மாரி நெறைய சுவாரஸ்யமா படிக்கிறது பிடிக்கும். அப்புறம் தான் வந்து பூர்ஜ் கலிஃபாவோட ஹைட் வந்து 828 மீட்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. ரெஃபர் பண்ணிட்டு. அதனால தான் இந்த மாரி பிளேட் வச்சிருக்காங்க. பாருங்க. இவங்க நடந்து வராங்களா? பாருங்க. கிராக் ஆகுது பாருங்க. கிராக் ஆகுதா? அவங்க சிரிக்கிறாங்க எல்லாமே. யூ ஆர் ஹேவிங் ஃபியர்? ஃபியர்? நோ? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், சரி இதில வந்து அந்த கிளாஸ் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம மாட்டுக்கு நடந்துடலாம்னு சொல்லிட்டு, ஒரு இதில நான் வந்து வேகமா வந்து போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேங்க. இப்போ எனக்கு அந்த ஃபியர் போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து அந்த ஃபியரா இருந்தது. இப்போ போயிடுச்சு. இப்ப நான் வந்து 124வது மாடியிலேருந்து 125வது மாடிக்கு வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 124, 125 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 148ல அது வந்து அப்பர் டெக் போயிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 152, 153, 154 இப்படி மொத்தம் 6 இடத்துல வந்து நம்ம இத வந்து அசஸ் பண்ணலாம். மார்னிங்ல ஒரு ரேட்டு, 9 மணிலேருந்து நமக்கு 4 மணி வரைக்கும் ஒரு ரேட்டு, 4லேருந்து 7 வந்து பிரைம் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ரேட்டு, அப்புறம் 7லேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு ரேட்டு. இந்த மாரி மாறி, மாறி வரும். இந்த இடத்துல வந்து 6 இடத்துல இருந்து நம்ம அப்சர்வேட்டரி டெக்கா வெளியில பார்க்கலாம். நம்ம பகல்ல வந்தோம்னா, இந்த விங்ஸ்ல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்க. இப்ப யாருமே கிடையாது. இந்த விங்ஸ்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாருமே நிக்கல பாருங்க இங்க. அப்படியே நமக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சன்ரைஸ் ஆவறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குங்க. அப்படியே நைட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்க. லைட் எல்லாம் நிறுத்திட்டு வெளிச்சம் வர ஆரம்பிக்குது நமக்கு. இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. இப்போ வந்து எல்லாரும் அங்கங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க பாருங்க. அதை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு, அதாவது சன்ரைஸ் ஆவறத கேப்சர் பண்ணுறதுக்காக எல்லாரும் உட்காந்துட்டாங்க. நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். இப்போ மணி வந்து 6:05. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6:25க்கு தான் வந்து சன்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. வானம் அவ்வளோ தெளிவாக இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே இந்த ஃபாக் எல்லாமே இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுன்ட்டு. கன்னியாகுமரியில வந்து எல்லாரும் சன்ரைஸ்க்கு உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி பூர்ஜ் கலிஃபால எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. மணி வந்து 6:10. இன்னொரு 10 நிமிஷத்துல வரலாம். ஆனா வந்து ஃபாகுங்க. இந்த பொல்யூஷன், காரோட வெஹிக்கிளோட அந்த புகையினால நமக்கு அவ்வளோ இங்க வந்து சன்ரைஸ் தெளிவா தெரியாதுங்க. நமக்கு கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும் வானம். அதனால சூரியன் உதயம் வந்து தெரியும். இங்க வந்து இதெல்லாம் ஒரு ஆசை தாங்க. 125வது மாடியில வந்து உட்காந்துட்டு, அதாவது 124வது மாடியில இருக்கேன். அதுல உட்காந்துட்டு நம்ம சன்ரைஸ்க்காக வெயிட் பண்றதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதுவும் பாருங்க, நம்ம கால் சம்மணம் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஒரு சுவாரஸ்யம் பாருங்க. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க சன்ரைஸ்க்காக. ஆனா அவ்வளோ தெளிவா தெரியாதுங்க நமக்கு. தெளிவா தெரியாது. எல்லாரும் அந்த காஃபிய வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா உட்கார்றாங்க. இதாங்க நம்ம மார்னிங்ல வந்தோம்னா, கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருப்பாங்க. நம்ம நல்லா அழகா வந்து உட்காரலாங்க. உட்காந்து பார்க்கலாம். ம். உலகத்துல எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. 124வது மாடியில வந்து சூரியன் வருமான்னு பார்க்கறதுக்காக, எனக்கு ஆனா அந்த வாய்ப்பு இல்ல. தெளிவா தெரியாதுங்க. 828 அடி இல்ல. இங்க பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நமக்கு தெரியுதுங்களா? இந்த லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்குல்ல, இது வழியா தான் அந்த லேசர் ஷோ வந்து நடக்கும். நமக்கு அந்த கண்ணாடியில லேசர் ஷோ எதுவுமே அஃபெக்ட் ஆவாது. நம்ம உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா, அந்த கண்ணாடிக்கு உள்ளுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா, லேசர் ஷோ வந்து தெரியாதுங்க. அந்த மாரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே வந்து ப்ரொவிஷனல் வச்சிருக்காங்க. அப்படியே அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ் நடக்குங்க. இங்க. பா செம்ம ஹைட்ல இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஆனா, ரோட்ல இருந்து பார்க்கறதுக்கு பென்சில் மாரி தெரியுதுங்க. கிட்ட வந்தா தாங்க ஹைட்டா இருக்கு புர்ஜ் கலிஃபா. பாருங்க. மாலோட அந்த ஃபவுண்டைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. இந்த ஃபவுண்டைன் இந்த வருஷம் தாங்க ரெனோவேட் பண்ணாங்க. 2025ல. 2026ல ரெனோவேட் பண்ணுவாங்க. மாத்திக்கிட்டே இருப்பாங்க துபாய் எப்பயுமே. ஒரு விஷயத்த அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு நல்லா தெரியுங்க. இவ்ளோ கிளியரா வந்து சன்ரைஸ் வந்து தெரியாது நமக்கு. ஏன்னா அந்த ஃபாக் இருக்கிறதுனால மறைச்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மணி வந்து 6:20 ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல சன்ரைஸு. ஆனா வந்து நமக்கு வராதுங்க. சன்ரைஸ் தெரியாது. இதே மாரி தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு ஒரு இதெல்லாம் ஒரு ஆசை. நம்ம வந்து இந்த இவ்ளோ ஹைட்ல இருந்து பார்க்கறது.
இந்த ஃபேமிலி அழகாக வந்து செல்ஃபோனை போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமா அது ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதை வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. இந்தியாவில் சன்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு உதிக்கிற மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் சன் வந்து சூரியன் வந்து தெரியும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, நிறைய வீடியோவில் வந்து போயிடுவாங்க. ஏங்க 4 மணிக்கே இங்கே வந்து சன்ரைஸ் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா விடிகாலை ஆயிடுச்சு, 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருட்டிடுது, 5 மணிக்கெலாம் இருட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து அந்த டைம் ஜோனை மாற்றணும். இப்போ அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு ஜோனும், அப்படியே வரும்போது அஸ்ஸாமுக்கு ஒரு ஜோன், அந்த மாதிரி டெல்லிக்கு ஒரு ஜோன் மாற்றணும். ஆனால் அந்த மாதிரி மாற்றினா இந்தியாவில் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்தில் வந்து டிஃப்ரெண்ட் வரும்னு இந்தியா ஒரே டைம் ஜோன் வச்சுருக்காங்க. இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு அடுத்து வந்து இந்த வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் போக போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துபாய் மால்லே இருக்க அக்வாரியம் போக போகிறோம். அடுத்து 4 மணிக்கு யாட் ப்ரைம் டைமில் 4 மணிலேருந்து 7 மணிக்கு பாம் ஜுமைரா ஃபுல்லாக சுற்றி வர யாட்டுக்கு போக போகிறோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். லிஃப்ட்டுக்கு இறங்க போகிறோம். மார்னிங்கில் வந்து லிமிட்டட் லிஃப்ட் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த லிஃப்ட் வழியாக தான் நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே லிஃப்ட்டுக்கு போயிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த லிஃப்ட்டில் திருப்பி வந்துட்டேன் நான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அப்படியே சூரியன் வந்து இந்த பாருங்க. நான் அப்படியே ஜூம் பண்ணுறேன், ஜூம் அவுட் பண்ணுறேன். சூரியன் அப்படியே பில்டிங்கில் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்து செல்ல வச்சுட்டாங்க. லைவாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்போவே நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க. நான் போயிட்டேன் லிஃப்ட்டில். அப்புறம் பார்த்தா தான் அப்படியே சன் தெரிஞ்சுது. இதுவுமே நல்லா அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க. ஹை டிமாண்டுங்க இப்போ. ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்க. சூப்பராக தெரியுது. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்குங்க சூரியன் எடுத்துட்டேன். எதுவும் என்னால் முடிஞ்சது என் ஃபோனை வச்சு தாங்க எடுத்துட்டு இருக்கேன் நான். அழகாக இருக்குங்க. இப்போ போக போகிறேங்க கீழே. போதுங்க, இது பார்த்துட்டேன். இப்போ நமக்கு எதிரில் தெரியுது வந்து அட்ரஸ் ஹோட்டல். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மால் தெரியுது பாருங்க, துபாய் மால். துபாய் மால் ரொம்ப பெருசுங்க. உலகத்திலே பெருசுன்னு தான் சொல்ல முடியாது. சைனாவில் இருக்க மால் வந்து இதோட பெருசு. நம்ம வந்து அதெல்லாமே கம்பேர் பண்ணி சொல்லுவோம். அவங்கவுங்க ஒன்று ஒன்று லார்ஜஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, அப்புறம் வந்து ஷாப்ஸு, அந்த மாதிரி வந்து கேட்டகரி நிறைய கொடுக்குறாங்க. சிலவங்க 2வது மாலுன்றாங்க, சிலவங்க ஃபஸ்ட்டு மாலுன்றாங்க. ஒரு சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா 6வது இடம் கொடுக்குறாங்க. இப்போ 124, 124, 122 அப்படியே இறங்குற பாருங்க. இப்போ வேற ஒரு லைட்டிங் கொடுத்துட்டாங்க. இறங்கும் போது டார்க்காக இருக்குது. காவி போய் அடைக்குதுங்க. மார்னிங் நல்லா வருது, இருட்டாக இருக்குது. 84 அப்படி இறங்கிக்கிட்டே இருக்குது. 76, 63, 62. எனக்கு இறங்குறதே இப்போ எனக்கு தெரியலைங்க. அப்போ தான் திடீர்னு அப்படி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. டார்க்காக இருக்குங்க. 25 வந்துருச்சு. ஒரு 4 பேர் தாங்க இருக்கோம். மார்னிங்கில் வந்தால் இதெல்லாம் ஒரு மெடிக்கிட்டு, இல்லை ஈவினிங் வந்து க்ரௌடாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது. 5 வந்துட்டோம். 4, 3, 1. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டுங்க. வெளியே போகிறேன். ஓகே, அப்படியே நம்ம வெளியில் போகிறோங்க. இந்த வழியை தான் எக்ஸிட் ஆகணும். இங்கே நான் இறங்கி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அர்மானின்ற பேர் இருக்குது பாருங்க. இந்த அர்மானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் ஃபேஷன் டிசைனர். இவரோட பர்ஃப்யூமும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபேமஸ்ஸு. இந்த பூஜ் கலிஃபாவிலே இவர் வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஒன்று வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட்டு.
அதாவது 6:30லேருந்து 11:30 வரைக்கும் லாபி 11 போட்டிருக்காங்க பாருங்க. இட்டாலியன் ஃபைன் டைனிங்ட்டு. உண்மையாலுமே ஒரு ஃபேமஸான பர்சனுங்க. இந்த துபாய் மாலில் யார் யாரெல்லாம் ஃபேமஸ்ஸு, எந்த திங்ஸ்லாம் ஃபேமஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம காஃபி குடிச்சிட்டு நம்ம போவோங்க. இங்கே ஒரு வார்த்தை கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் சிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க. துபாய் என்ன விரும்புகிறாங்கன்னா, அவங்களால பாலைவனத்தில் அவ்வளோ டெவலப் ஆக முடியாது, நம்ம ஸ்கையில் தான் போக முடியும். அதாவது பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி கட்டி தான் இது பண்ணுன்றத ஒரு ஐடியாலஜியாக வச்சுருக்காங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் சிட்டின்னு வந்து சொல்கிறாங்க. இதை டிசைன் பண்ணும்போது எப்படி வரைஞ்சாங்க அப்படின்றத ஃபோட்டோ வச்சுருக்காங்க. எப்படி இது பண்ணாங்க, எப்படி கட்டினாங்க, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசர் அவங்களோட அந்த எம்ஆர் நிறுவனத்தோட சீனியர் டைரக்டரு, ஒர்க் பண்ணவங்க, அவங்க பேர் எல்லாமே வச்சுருக்காங்க. பீப்புள் பிஹைண்ட் த பூஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இங்கே பாருங்கள், சாம்சங் நிறுவனத்தோட பேர் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்துல் ஹமீத் பார்த்திங்கன்னா வந்து டவர் கிரெயின் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு. இதில் சாம்சங் நிறுவனமும் இன்வால்வ் ஆகிருக்கு. எந்தெந்த நிறுவனங்கள் வந்து பூஜ் கலிஃபாவை கட்டணுன்றதை நான் சொல்கிறேங்க. ஏன்னா சாம்சங் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவோட பெட்ரானாஸ் டவர்லேயும் அவங்களோட ஈடுபாடு இருந்தது. சாம்சங் வந்து நம்ம நினைக்கிற ஃபோன் மட்டும் கிடையாது, நிறைய வந்து அவங்க இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க சாம்சங் நிறுவனம். கம்ப்ளீட்டட் 828. எனக்கு அது ஞாபகம் இருந்ததுங்க. அந்த பிளேட்டை பார்த்தோன்னா என்ன நம்பர் பிளேட்டாக இருக்குமோன்னு தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் வந்து 828 மீட்டர் ஹைட்டுன்றது எனக்கு தெரியும். இந்த கட்டணங்களோட பேர் போட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கே உதயகுமார்னு போட்டிருக்குங்க. கண்டிப்பாக உதயகுமாராக இருந்தால் தமிழராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. நான் தவறான தகவலும் கொடுக்கல. யாராவது கமெண்ட்லேயும் கொடுங்க, பின்னாடி நான் கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த போர்ட்லேயும் வந்து நான் 2 தமிழ் பேர் பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ப்ளம்பிங் ஃபோர்மேன் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜெயக்குமார் பாண்டியன் சொல்லிட்டு. பாண்டியன்றது ஒரு அழகான தமிழ் பேர் தாங்க. அவரோட இது போட்டிருக்காங்க. மேபி கண்டிப்பாக தமிழர் தான் இருப்பார். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா இல்லை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்காருங்க. இப்போ இந்த கேஃபே இருக்குங்களா, இங்கே வந்து நமக்கு மார்னிங்கில் வந்தால் ஒரு ஃப்ரீயாக ஒரு காஃபி தருவாங்க. அதை வந்து நம்ம குடிக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் டவுன், கீழே வந்துட்டோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அந்த காஃபி கொடுப்பாங்க. சரி, காஃபி வேணுமா, உங்களுக்கு வந்து பெப்சி வேணுமா, மிராண்டா வேணுமான்னு கேட்டார். நான் வந்துட்டு எனக்கு பெப்சியே ஓகேன்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த கோலா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடிக்டடுங்க. இப்போ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஒரு பெப்சி, பூஜ் கலிஃபாவில் பெப்சி குடித்தேன். அழகாக ஒரு காஃபி, பூஜ் கலிஃபா கிரவுண்ட் ஃப்ளோரில். சாரி, காஃபின்ட்ட பாருங்க, பெப்சிங்க. எனக்கு காஃபி சரி வேண்டான்னு தோணுச்சு, அதுதான். நான் பெப்சிக்கு அடிக்ட்டுங்க. பெப்சி கொக்கோ கோலாவுக்கு எங்கள் வீட்டில் நிறைய திட்டுவாங்க. இருந்தாலும் அப்படியே நான் வீடு கட்டும்போது ஒரு 3 வருஷமாக வீடு கட்டும்போது நிறைய அது குடிச்சு அப்படி பழக்கமாகிடுச்சுங்க எனக்கு. நம்ம அந்த பெப்சியை குடிச்சிட்டு இறங்கிட்டு இருக்கோம். எக்ஸிட் டு த துபாய் மால்னு போட்டிருக்கு. நம்ம எதிர தெரியுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிமினோகேலிஸ்னு ஒரு பூங்க. இது பாலைவனத்தில் பூக்கிறது. இதுக்கு 6 இதழ் இருக்கும். முதல்ல 6 இதழ் இருக்கிற மாதிரி 6 சைடு வர மாதிரி பூஜ் கலிஃபா வடிவமைச்சாங்க. பிறகு 3 இதழ் இருக்கிற மாதிரி 3 ஷேப் ஒய்யாக வர மாதிரி வடிவமைச்சிட்டாங்க. இதோ பாருங்க, அந்த இஸ்லாமிக் டூம் இருக்குல்ல, அது 3மே அந்த கார்னரில் வர மாதிரி வடிவமைச்சுதாங்க இந்த பூஜ் கலிஃபா ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து பாலைவனத்தில் பூக்கிற பூங்க. இதாங்க இன்ஸ்பிரேஷன். ஸ்க்ரீன் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்த உடனே நம்மளை இப்படி கை வைக்க சொல்லுதுங்க. பாருங்க, நான் இப்படி கை வைக்கிறீங்களா,
அதில் கொஷின் வருது. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பதில் சொல்லுங்க. இந்த மாதிரி இங்கேயே நம்ம வந்து இந்த தகவல்களை ஒரு ஸ்க்ரீன் அழுத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க. எப்படி கட்டினாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் வந்து அந்த மிஷினுங்க. இதெல்லாம் வந்து விண்டு எப்படி வரும், அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. அடுத்தது எலிவேட்டரோட அந்த என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. விண்டுனா இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பில்டிங்கை காற்று வந்து இது பண்ணுங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த கார்னர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கார்னர் அந்த பறவையோட இது பூவோட கார்னர் மாதிரி அந்த காற்றை வந்து இப்படி கிழிச்சிடும். அவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இது பாருங்க, ட்ரேடிங் துபாய், அடுத்து வந்து மாடர்ன் துபாய். அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, துபாய் வளர்ந்துருச்சு அப்படின்றத அவங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியா என்னதான் வந்து உண்மையிலுமேங்க, நான் இந்தியா வந்து ஒரு வல்லரசுன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து அது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் அது வந்து நிறைவடைஞ்சிருச்சு அப்படி சொல்லிக்கிட்டே போனால் தாங்க ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். குறை சொல்கிறதோட நம்ம கிட்ட இருக்க நிறைய வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து அந்த நிறைகள் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதுதாங்க துபாய் பண்ணுறாங்க. இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டு. அங்கே மேலே வந்து நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்போ வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ கடையே இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ காலைல மணி 6:30 மணி ஆகுது. இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுவும் ரேட் அதிகங்க. நான் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3000 ரூபா கிட்ட வருங்க அந்த ரேட்லாம். அங்கே மேலே எடுத்து கொடுக்குற ஃபோட்டோ. உள்ளாரே வந்து கடை வச்சுருக்காங்க. இங்கே சாதாரண ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்த்தீங்கன்னா 1280 போட்டிருக்காங்க. ஒரு 300 ரூபா கிட்ட வருங்க. எனக்கு வாங்கணும்னு ஆசை. என்னோடய பையனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் எல்லா திங்ஸும் தொலைச்சிருவேங்க. துபாய் வந்ததுலேருந்தே ஒரு மைக்கை தொலைச்சிட்டேன், ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக்கை தொலைச்சிட்டேன். இந்த அவசரத்தில் ஓடுறோம் பார்த்தீங்களா, நம்மளால் பொருளையும் மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த ஷாப் நல்லா இருக்குங்க, யூனிக்காக இருக்குது. விலை அதிகமாக இருந்தாலும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேமல் மில்க்கு கோல்டு சோப்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த கடையில் எல்லா திங்ஸுமே உங்களுக்கு விலை நம்ம அதிகம்னு சொல்கிறோமே தவிர அதோட குவாலிட்டி வந்து ப்ரீமியம் ஃபீலை வந்து கொடுக்குதுங்க. எனக்கு தொட்டு பார்க்கும்போதே இதெல்லாம் பாருங்களேன், செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க. இதெல்லாம் நான் வாங்கி போகிறதுக்குள்ளாரே இதுலேயே வந்து உடஞ்சிருங்க. நம்ம ஏரோப்ளைனில் போகும்போதே உடஞ்சிரும் எல்லாமே. ஆனால் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒர்த்து. நீங்கள் காசை பார்க்காம இங்கே வாங்கலாம். திங்ஸை இந்த அளவுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் காலைல வந்து கடையை திறப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் இப்போ தான் வந்து கடையை திறக்கிறாங்க. துபாய் மால்குள்ளார எல்லோரும் ஒரு பொருளாக தள்ளிட்டு போகிறாங்க பாருங்க. திங்ஸ் எல்லாமே உள்ளே அடுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. காலையிலே இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. அதனால் பகலில் வந்து நமக்கு யூனிக்காக தெரியுது. இந்த மாதிரி யாருமே வந்து அவ்வளோ பகலில் வரமாட்டாங்க. நைட்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. நைட்டு ஒரு டீம் ஒர்க் பண்ணுது, மார்னிங்கில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுதுங்க. நம்ம காலையில் 4:45 கிட்ட பூஜ் கலிஃபாக்குள்ளார வந்தோம். அப்புறம் மேலே போய் டாப்பில் போய் 124வது மாடியிலேருந்து நம்ம சன்ரைஸ் பார்த்தோங்க. இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். வெளியில் நான் போகும்போது கிட்டத்தட்ட மணி வந்து 7 இருந்தது. காலையில் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் நடந்தது. நிறைய பேர் ஜாக்கிங் போனாங்க. காலையில் பூஜ் கலிஃபா எப்படி இருக்கும் 7 மணிக்கெலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முத்துஃப்ளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு துபாயில் இது வந்து 3வது நாள் தான். இன்னும் நம்ம நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஏற்கனவே ஸ்கை டைவ், டெசர்ட் சஃபாரி, அப்புறம் நான் வந்து ஒரு ஷிப்பில் தங்கியிருந்தேன். அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இது வந்து ஒரு துபாய் சீரீஸுங்க. நீங்கள் ஃபுல்லு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.